இதுக்கு பிறகு இவருக்கு நான் செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தாரே, அவர் சத்தியம் செய்ததுதான் தாமதம். அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்கினான், வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யுஅது லில் குர்பா வல் மசாகீன் வல் முஹாஜிரீன். அல்லாஹ் அபூபக்கரை பார்த்து சொல்றான், அபூபக்கரை போல இவ்வளோ கண்ணியமான, இவ்வளோ சிறப்பான, இவ்வளவு நல்ல மக்கள் உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன ஒரு மிஸ்டேக்குக்காக வேண்டி குடும்பத்துக்கு செலவழிக்க மாட்டோம், ஏழைகளை கவனிக்க மாட்டோம், முஹாஜிரிங்களை சேர்ந்து வாழ மாட்டோம் என்று சொல்லி நீங்க சத்தியம் செய்றீங்களா? அப்படி செய்ய வேணாம். ஃபல்யாஃபு, இத மன்னிச்சிடுங்கோ. அல்லாஹ் சொல்றான், முதலாவது இத மறந்துடுங்கோ, இத மறந்துடுங்கோ. அல்லாஹ் சொல்றான் இது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், சின்ன விஷயம். என்ன நடந்துச்சு? இப்ப உங்களோட மகளை பத்தி பேசி என்ன குறை வந்துச்சு உங்களுக்கு? உங்களோட மகளை பத்தி பேசி உங்களுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு என்ன சொல்றோம் நாங்க? என்ன பத்தி பேசிட்டாரு, எங்க புள்ளைய பத்தி பேசிட்டாரு, எனக்கு இதை சொன்னாரு. அன்பான சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் அபூபக்கரை பார்த்து, அபூபக்கரே நீங்க சத்தியம் செய்ய வேண்டாம், நீங்க இதை பத்தி பெருசுபடுத்த வேண்டாம். வல் யஃபு, இத நீங்க மறந்துடுங்கோ. வல் யஃபு, இத மன்னிச்சிடுங்கோ. அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, நான் முடிச்சு கொள்றேன், நாளைக்கு மத்ததை சொல்றேன். யாருக்குமே நாங்க செஞ்ச நலவை நாங்க மறந்துடுவோம், அதை மறுவ திருப்பி பேச மாட்டோம். அபூபக்கருக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க செஞ்ச நலவை நீங்க மறந்துடுங்கோ, நீங்க அதை பற்றி பேச வேண்டாம், அதுக்குரிய கூலியை நீங்க என்கிட்ட எதிர்பாருங்கோ, அவர் செஞ்ச பாவத்தை நீங்க மன்னிச்சிடுங்கோ என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, நாளைக்கு நீங்க வரக்குள்ள எனக்கு என்ன வேணுமுண்டா, நாங்க அமல் செஞ்சிட்டோம், யார் யாருக்கு இடையில மனஸ்தாபம் இருக்குதோ, யார் யாருக்கு இடையில குரோதம் இருக்குதோ, வீட்டுக்கு போங்கோ, கட்டி பிடிச்சு அழுங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டிப்பிடிச்சு அழுங்க. எனக்கு ஒரு தவறு செஞ்சுட்டு மன்னிச்சுக்கோ, என்ன மன்னிச்சுக்கோ. அன்பான சகோதரர்களே, நாங்க கண்ணால பார்த்தோம் காட்சிகள். நான தம்பி தௌபா செஞ்சார். ஜமியத்துல் உலமாவுல ஒரு சம்பவத்தை கண்ணால பார்த்தோம். ஒரு நானான் தம்பியும் கட்டி பிடிச்சு கொண்டு, தம்பிக்காரனுக்கு மயக்கம் வந்துட்டது. அந்த சபையில் இருந்த அத்தனை உலமாக்கள், சுமார் 25 உலமாக்கள் இந்த காட்சியை கண்ணால பார்த்துக் கொண்டிருந்தோம். அத்தனை பேருடைய கண்ணாலே கண்ணீர் சொட்டுகள் கொட்டி கொண்டிருந்துச்சு. சின்ன விடயங்களை பெரிதிப்படுத்த வேண்டாம், அது அப்படியே குழி தோண்டி புதைச்சிடுங்கோ. உம்மத்துடைய நலவை பாருங்கோ. ஆயிஷாவுடைய விஷயத்தில் இட்டு கட்டினவர்களையும் அல்லாஹ் மன்னிக்க சொன்னான். ஆயிஷாவுடைய விஷயத்தில் இட்டு கட்டின அப்துல்லாஹ் இப்னு உபை, முனாஃபிகீன்களுடைய தலைவன், அவன் மௌத்தாகக்குள்ளே முனாஃபிகாகத்தான் மௌத்தானான். அவனுக்கு தௌபா நசீபாக அல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் மௌத்தான சந்தர்ப்பத்தில் அவன் சொல்லிட்டு மௌத்தானான் ஒரு வார்த்தை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் ஜனாயிஸ்ல கொண்டு வராங்க இந்த பாடத்தை. அவன் மௌத்தாகக்குள்ள சொல்லிட்டு மௌத்தானான். தந்த மகனை கூப்பிட்டு, மகனே எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, நான் மௌத்தானதுக்கு பிறகு என்ன கஃன் செய்யும் பொழுது நபியினுடைய ஜுப்பாவை கொண்டு கஃன் செய்யப்படணும். யாருடைய விருப்பம் இது? முனாஃபிகீன்களுடைய தலைவர். அவன் தௌபா நசீபாக அல்ல, மௌத்தாகக்குள்ள முனாஃபிகாகத்தான் மௌத்தாகிறான். அவன் தான் செய்தியை கட்டினான், அவன் தான் செய்தியை பரத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷர்ட்டை கலட்டி கையில கொடுத்துட்டாங்க, கொண்டேத்து கஃன் செய்வாப்பா, கொண்டேத்து கஃன் செய். ஷர்ட்டை கலட்டி கொடுத்தாங்க, கொண்டேத்து கஃன் செய். மௌத்தாகக்குள்ள சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் தெரியுமா கொடுத்தேன்? இவன் யாரு தெரியுமா? இவன் நல்ல ஒரு ஆள். ஏண்ட சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ருடைய சிறை கைதியாக மதீனாவுக்கு வரக்குள்ள ஷர்ட் இல்லாமத்தான் வந்தாரு, வெறும் மேலோட தான் வந்தாரு. என்ற சாச்ச வந்த சந்தர்ப்பத்தில் என்ற சாச்சட உடம்ப மறைக்கிறதுக்கு இவர் தான் ஷர்ட் கொடுத்தார். என் மனைவிட மானத்தை வாங்கினான்றத பேசல, என் மனைவியை சீர்குலைத்தாத பத்தி பேசல, என்ற சாச்சக்கு ஷர்ட் கொடுத்தார் என்றதான் பேசினான். நாங்க ஒவ்வொருத்தரும் பேசுவோம், எங்கட சமூகத்துடைய, எங்கட குடும்பத்துடைய, எங்கட இடபந்துக்காரர்களுடைய நலவுகளை பேசுவோம், பழச மறந்துடுவோம். ஒன்றைக்கு ஞாபகத்தில் வைங்கோ, இதுக்கு பிறகு வாழ்க்கையில நாங்க செஞ்ச நலவுகளை பத்தி பேசவே மாட்டோம், அதை மறந்துட்டோம். இன்னும் ஒன்று இருக்கிறது, அது நாளைக்கு பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமலுக்கு தௌஃபீக் செய்வானாக, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களும் எதை பேசினோமோ யா அல்லாஹ் இது அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக.
அமலுடைய பாக்கியத்தை நசீபாக்கு. அல்லாஹ் எங்களோட நஃப்சு பொல்லாதது யா அல்லாஹ், எங்களோட நஃப்சு பொல்லாத நஃப்சு யா அல்லாஹ், ஷைத்தான் பொல்லாத ஷைத்தான் யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்து. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் நபியினா முஹம்மது ரப்பில் ஆலமீன்.